செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே 24 மணி நேரமும் டாஸ்மாக் பாரில் மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மதுபோதையில் சிலர் பள்ளியின் அருகே கடை வாசலில் படுத்து உறங்குவதால் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை உடைய செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், விவரங்கள். வணக்கம். வண்டலூர் அடுத்த கண்டிகை வேங்கடமங்கலம் சாலையில அரசு உயர்நிலைப்பள்ளி அருகாமையிலே மதுபான கடையில், அதாவது 24 மணி நேரமும் கூகுள் பேவுடன் பார்கள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த காலையிலே அந்த மது பாட்டிகளை விற்பனை செய்வதால் மது அருந்துவர்கள் பள்ளி அருகாமையிலே அரைக்குறை ஆடையுடன் படுத்திருப்பதால் பள்ளிக்கு வரும் மாணவர்களும் அதே போன்ற ஆசிரியர்களும் அவதி அடைகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை கூட்டோடு ஜங்ஷனில் இருந்து வேங்கடமங்கலம் செல்லும் சாலையில அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் அருகாமையிலே 4197 என பதிவு எண் கொண்ட அரசு டாஸ்மாக் கடையும் இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடை மதியம் 12 மணி முதல் அதே போன்று இரவு 10 மணியே மூட வேண்டும். அதே நேரத்தில் தான் அந்த பார்களும் செயல்பட லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பாரில் அந்த அரசு நிர்ணயித்த நேரத்தை விட அதாவது எந்த நேரமும் 24 மணி நேரமும் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்து வருகிறார். குறிப்பாக காலை நேரத்தில், அதாவது பள்ளிகள் செயல்படும் அந்த நேரத்திலே அங்க வரும் மது பிரியர்கள் கூகுள் பே, பேடிஎம் போன்ற வசதியுடன் மது பாட்டில்களை வாங்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறைவாக, அதாவது 100 ரூபாய் வைத்திருந்தால் கூட அவர்களை குவார்டர் பாட்டில வாங்கி அவர்களே அதற்கான கிளாஸில் ஊற்றி அவர்களை அங்கேயே குடிக்க வைக்கும் அந்த இதையும் அவங்க செயல்பட்டு வருகின்றனர். உள்ள ஒரு நபர்கள் மது அருந்தி விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அங்கேயே குடித்து விட்டு கீழே விழும் நிலை தான் ஏற்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் காலையிலே குடித்து விட்டு வெளியே நடக்க செல்ல முடியாமல் பள்ளியின் அருகாமையிலே அந்த அரைக்குறை ஆடையுடன் படுத்திருப்பதால் அந்த மாணவர்கள் ஒரு முக சுளிப்புடன் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாகவே இந்த கடையில் தினந்தோறும் இது போன்றுதான் 24 மணி நேரம் விற்பனை செய்வதாகவும் அந்த பகுதியில் உள்ள அந்த பெற்றோர்கள் ஒரு புகார்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அந்த மாவட்ட நிர்வாகமும் போலீஸ் உயரதிகளும் நேரடியாக பார்வையிட்டு பள்ளியின் அருகாமையில் உள்ள அந்த கடையை அகற்ற வேண்டும். அதே நேரத்தில் இது மாதிரி செயல்பட்டு வர பாரின் லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும் கோரிக்கை விட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், பள்ளியில் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று அரசு சொல்ல நிலையில் இது போன்ற அரசு பள்ளியின் அருகாமையில் உள்ள அந்த பார்களையும் கடையும் அகற்ற வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.